மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 8 verse 20. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்பதே. ஆமேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆசீர்வதி ராஜா. அது மக்களுக்கு விலைக்கு சொல்லும்போது நேர் பேசும் ஆண்டவரே, இது மக்களுக்கு புரியும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு அருமையான வார்த்தை கொடுக்க. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைனார் ஆண்டவர். ஆண்டவரே சொன்ன வார்த்தை இது, அவர் வாயில் வந்த வார்த்தை. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? ஆண்டவருக்கு தலை சாய்க்க இடமில்லையா? ஏன் நான் வேதத்தில் வாசிக்கும் போது என்ன காரியம் பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 107 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சங்கீதம் 107 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் மைக்கில் வாசிங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். யோசேப்பு மரியாளும் அவாந்திர வழியா பசியோடு தாகத்தோடு ஒரு இடம் கிடைக்காம அலைந்து திரிந்தார்கள். எங்க போய் இந்த குழந்தையை பெறுறது? எங்க போய் இயேசுவை பெற்றெடுக்கிறது? வழி இடமே கிடைக்கல. அவருக்கு எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. அழகான ஆண்டவர் தான், உலகத்தை படைத்தவர் தான். அவர் பூமியில் பிறக்கிறாரு. பூமியில் பிறக்கும்போது ஒரு இடத்தை கேட்குறாரு, அது மரியா இடம். எல்லா பெண்கள் வகுத்தையும் பார்த்தா எல்லா வயது தகுதியில்லாத இடமா இருக்குது. தகுதியில்லாத இடம். பெருமைக்காரியாக இருக்குது, சண்டைக்காரியாக இருக்கிறாங்க, அம்புக்காரி. பல பெண்களுடைய கற்பம் பாக்கியமாக இல்லை, தகுதியாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு பெண்ணுடைய கற்பம் தான் ஆயத்தமாக இருந்துச்சு, தகுதியாக இருந்துச்சு. அதான் மரியாளுடைய கற்பம். அல்லேலூயா சொல்லுங்க. கன்னி மரியா சொல்லுங்க. நிறைய பேர் கன்னியாக இருந்திருப்பாங்க, ஆனால் பெருமைக்காரி, அப்படியே வாயாடி, அப்படியே மேட்டிமை, பாலாகி. அப்பா அவங்க வயதில் ஏசு பிறந்திருந்தான்னு வச்சுங்க, அவ்வளோதான். ஆண்டு சித்தமே நிறைவேறாது. பெருமைக்காரி வயதில் ஏசு பிறக்க மாட்டார். மேட்டிமைக்காரி, இன்னும் கொலைகாரி, இன்னும் அப்பா பல பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க வயிற்றெல்லாம் பார்க்குறாரு ஆண்டு. ஆனால் ஒரு தாழ்மையான ஒரு ஆள்மா. அல்லேலூயா. அந்த அம்மா இடத்த பிடிச்சிட்டார் ஆண்டவர். அந்த அம்மா வயிறு தான் சரியான வயிறு. அந்த இடத்த பிடிச்சாங்க. இப்போ இந்த இடத்த பிடிச்சா, இந்த இடத்த இந்த மரியாதை வயிற்றில் இந்த குழந்தை உண்டாயிருச்சு. இந்த குழந்தை கூட பெற்று வெளியே எடுக்கணுமே. வயிற்றுல இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. இந்த குழந்தை வெளியே வரணுமே, அதுக்கு ஒரு இடம் வேணுமே. அந்த இடத்த எங்கே வைக்க? அந்த இடத்துக்கு அலைஞ்சு பார்த்தா ஒரு இடம் கிடைக்கலாம். தோய்ந்ததாகவும் தாகமாகவும். அந்த 104ஆம் சங்கீதம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பரிசுத்தான் எழுதி வச்சுருக்காரு. வாசிங்க, எல்லாம் வாசிங்க அந்த வசனத்தை. 107ஆம் சங்கீதம் 4-5 வசனம். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். பார்த்தீங்களா, அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே தான் போய் குழந்தை பெறணும். அப்படி போகும்போது தான் இப்போ மாட்டி வனாந்திர வழியாக போகிறாங்களே. எங்கே போய் யார் வீட்டுக்கு போனாலும் முடிய இடமில்லைண்டாங்க. எங்கே போனால் இடமில்லைண்டாங்க. நாங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு போகும்போது மரியாவோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். மரியாவோட அம்மாவுடைய சர்ச்சு, மரியாவோட அம்மா இருந்த வீடை பெரிய சர்ச்சாக விட்டுருக்காங்க. என்னம்மா அம்மா பேர் என்ன? கன்னிமரியாவோட அம்மா பேர் என்ன? ஆக்னஸ். நம்ம குருணி ஸ்கூலில் பிரின்ஸிபல் ஆகுது. அப்போ தான் ஞாபகம் வச்சு அந்த அம்மா இடத்த பார்த்தா பெரிய சர்ச்சு கேட்டுருக்காங்க. எனக்கு போகவே விருப்பம் இல்லை. போகவே சொல்லுங்கள், ஏன் விருப்பம் இல்லை? மகா மாசமாக்குறா, குழந்தை பேரை வந்துக்கிறா. அவங்களுக்கு யார் இடம் கொடுக்கணும்? தாய் தான் இடம் கொடுக்கணும். இங்கே இடமில்லைன்னு அனுப்பி விட்டாங்க அவங்க. அதான் மாட்டு தொழுத்த பக்கம் போனாங்க. அல்லேலூயா. இடம் தேடி வர்றாங்க. சூசைபுரம் மரியாளும். இந்த அம்மா உனக்கு இடமில்ல, போ, எங்கேயாச்சும் போ. எங்கே போகிறது? மாமா வீட்டுக்கு போகிறதா, சித்தப்பா வீட்டுக்கு போகிறதா சொல்லணும் இல்லை. பிரசவ வீடு வந்துருச்சுமா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு மரியா அழுதுருப்பாங்கல்ல. நீ பேச மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. உள்ள குழந்தை வரும்போது என்ன பாடு அப்பா. மெஸ்ஸி குழந்தை வரும்போது நாங்கள் பட்ட பாடு, அப்பா என்ன பாடுபட்டா.
ஒரே கத்து பயங்கரமா. நியூ மெடிக்கல் தான் குழந்தை பார்த்தா. எங்கள் அப்பா வேணுங்கிறா, எங்கள் அப்பா கூட இருக்கணும். லேபர் வார்டுக்குள்ளே எப்படி ஆம்பளை விடுவாங்க, என்னை விட மாட்டேங்கிறாங்க. அவள் விடவே மாட்டேங்கிறான். எங்கள் அப்பா வேணும் கத்துறா. நல்ல வேலை அந்த டாக்டர் வந்து கிறிஸ்தவ டாக்டர், நல்ல டாக்டர் தான். இல்லை இல்லையா, ஐயோ பாப்பா உங்களை கூப்பிட்றாளே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்து துடிக்கிறான். அப்போ தான் தெரியும் ஒரு பிள்ளை குழந்தை பெறுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. அலையிலையா அப்புறம் என் பிள்ளைய போட்டு பெட்ஷீட்டை போட்டு பிள்ளை மூடி கையை மட்டும் வெளியே வச்சு என் கையை பிடிச்சிக்க அப்பா கையை பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ அதை பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் அங்கே கையை பிடிச்சதே என் பிள்ளை குழந்தை பிறகும்போது. அலையிலையா ஓ அப்பா அப்போ தான் பெண்களை கண்டா இன்னும் 10 மடங்கு மதிப்பு அதிகமாகிடுச்சு எனக்கு. அவங்க படுற கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் அல்ல சொல்லுங்களேன். ஒரு குழந்தை பெறதே அவ்வளோ, அதுக்கு தான் ஒரு இடம் தேடுறாங்க. ஒரு மறைவான இடம், ஒரு பாதுகாப்பான இடம், அந்த மாதிரி இடத்துல போய் தான் குழந்தைய பெறாங்க. ரொம்ப கஷ்டம். மரியாதை அப்படி தான் பெறதுக்கு தான் போகிறாங்க. இந்த மரியாவோட அம்மா இடமே தரல. அவ்வளோ பெரிய சர்ச்சு இப்போ கட்டியிருக்காங்க. அப்போ சின்ன வீடாக இருந்திருக்கும். அப்போ பெறதுக்கு இடம் வயிற்றுல இடம். இப்போ அவங்க இடம் தேடி 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 அடைஞ்சு தான் எங்கே போனாங்க, மாட்டு தொழுவத்துக்கு போனாங்க. இல்லையா ஒரு மரத்தடியில் போய் பெற்றாங்க. மாட்டு தொழுது உன்னத பாட்டுகளை பார்த்தீங்கன்னா கிச்சிலி மரத்தடியில் ஏசு பிறந்தார். கிச்சிலி மரத்தடி தான் பிறக்கிறார். அது பக்கத்தில் மாட்டு தொழுவோம். அங்கே முன்னணியில் கிடத்தினார். மாட்டுக்கு வைக்கல் போடுற இடம், மாட்டுக்கு வைக்கல் போடுற இடத்துல ஏசை படுக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இவ்வளோ வேதனை பாருங்க. மாட்டு தொழுவத்தில் எவ்வளோ நாற்று எடுக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பணங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் அடுக்கிறாங்களா, உள்ளே ஏக்கரை உள்ள 40 பணம் உள்ளே இருக்குது. வெளியே இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போகிறாங்க. உள்ள இடம் இல்லை. உள்ளே இருக்கிற அழுகி போயிடுச்சு. ஒரே அழுகல், நாத்தம், பணம் நாத்தம். பக்கத்து வார்டு இதுதான் டெட் பாடியில் போடுற வார்டு. பக்கத்து வார்டு குழந்தைய வார்டு, பிரசவ வார்டு. பிரசவம் பிறந்த குழந்தைகளை பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. நாத்தமா தாங்கலை. ஐயோ கத்துறாங்க அம்மாமாரு. இங்கே இந்த வார்டு கொண்டு போங்க, நாத்தம் தாங்க முடியல. ஏன்னா இந்த புன நாத்தம் எவ்வளோ நாள் உள்ளே கிடக்குது. புணங்கள்லாம் புது புணம் வந்துட்டு கிடக்குது. ஐயோ கடவுளே, குழந்தைங்க பாவம், அந்த அம்மாமார் பாவம் தவிக்கிறாங்க. இது மாதிரி தானே ஆண்டு மாட்டு தொழுத்தில் இப்போ பறக்கும் போது அவர் எவ்வளோ அந்த மாதிரி வேதனைப்படுவோம். சாணி நாற்றம் இருக்குமா இருக்காதா? என்ன சொல்லுங்கள். நீங்கள் நல்லா ரூம் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ரூம் சென்ட் அடித்து நீங்கள் அழகாக உட்காந்துட்டு இருப்பீங்க, படுத்துட்டு இருப்பீங்க. ஆனால் மாட்டு தொழுத்தில் யார் ஸ்ப்ரே பண்ண முடியும்? அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன கஷ்டத்தோடு அந்த குழந்தைய பெற்றிருப்பாங்க பாரு. அல்லேலூயா. குழந்தை பெறும் இடம் இல்லை. குழந்தைக்கு ஒரு இடம் தேடினாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தேடி வர்றாருமா. இன்னைக்கு ஏசாவை நமக்கு பிறக்கணும், என் உள்ளத்தில் பிறக்கணும் அப்படின்ட்டு தான் ஏசா வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அவர் பிறந்த இடம் நமக்கு ஆசீர்வாதமான இடம். அவர் பிறக்கணும். அதுதான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். அப்போது ஆதியாகமம் 26:22 வாசிங்க. ஆதியாகமம் 26:22. ஆதியாகமம் 26:22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுக்கும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி நமக்கு ஒரு இடம் உண்டாக்குனா. ஆளாளுக்கு ஒரு இடம் கேட்குறாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு இடம், நம்ம வீட்டுக்கு ஒரு இடம். அந்த மாதிரி மக்கள் என்ன செய்கிறாங்க, இடத்தை பிடிக்கிறாங்க. அதே மாதிரி யோவான் 6:23 வாசிங்க. யோவான் 6:23. யோவான் 6:23. கர்த்தர் சோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய், அப்பம் சாப்பிட்றதுக்கு இடம், அப்பம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், தூங்குறதுக்கு ஒரு இடம், தண்ணி தோணுகிற இடம். மத்திய 8:20 ஆடு மாடுகளுக்கு, நரிகளுக்கு, குழிகளுக்கு ஒரு இடம், அது பிசாசுக்கு ஒரு இடம். எபேசியர் 4:27 வாசிங்க. எபேசியர் 4:27. எபேசியர் 4:27. எபேசியர் 4:27 வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு ஒரு இடம், மாடுக்கு ஒரு இடம், பார்த்தீங்களா, நாய்க்கு நரிக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு ஒரு இடம், தூங்குறதுக்கு இடம், குளிக்கிறதுக்கு ஒரு இடம், எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. ஆனால் இயேசுக்கு மட்டும் இடம் இல்லை. அல்லேலூயா. உண்மையா இல்லை சொல்லுங்க. இந்துக்கள் கூட பூச ரூம்னு வச்சுக்கிறாங்க. ஒன்று பூச ரூம்னு. இந்த கிறிஸ்தவங்க அதுவும் வைக்கிறது இல்லை.
ப்ரேயர் ரூம் வச்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில்? அல்லேலூயா. தூங்குறதுக்கு பெட்ரூமு, டைனிங் ஹாலு, இவங்களுக்கு பெட்ரூம் வேறு. என்னத்தை சொல்ல பாருங்கள். பெட்ரூமு, அந்த ரூமு, இந்த ரூமு, பாத்ரூமு. ஆனால் ஏசாமிக்கு ஒரு இடம் ப்ரேயர் ரூம் இருக்கா? அல்லேலூயா. இல்லை ப்ரேயர் ரூம் இல்லை, ஒரு ப்ரேயர் கார்னர் இருக்கா? ஜெபிக்கிற ப்ரேயர் கார்னர். அல்லேலூயா. ஒரு மூளையை பாதுகாப்பு பண்ணி இது ஜெபிக்கிற இடம். இல்லை எத்தனை பேர் உங்கள் ஆண்டவருக்காக ஒரு இடத்த வைக்காம அந்த இடம், இந்த இடம், அப்படி இடம், இப்படி இடம். கத்திரி பிள்ளை நல்லா கவனிங்க. இதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை நிறைய இழந்து போயிட்டு நிற்கிறீங்க. உங்கள் வீட்டில் ப்ரேயர் ரூம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏசாமி உங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னு அர்த்தம். ஏசாமி எங்கள் ஆளில் தங்குவார், இல்லை வெளியே நடப்பதில் தங்குவார் ஏசாமி. இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. ஏசாமி உங்கள் வீட்டில் வந்து எங்கே தங்க வைப்பீங்க? எங்கே தங்க வைப்பீங்க? இருக்கா ப்ரேயர் ரூமு? எத்தனை ஒரு வீட்டில் ப்ரேயர் ரூம் இல்லை. நீங்கள் வீடு வாடகைக்கு போகிறீங்க, வீடு கட்டுறீங்க. அப்போ என்ன சொல்லி கேட்டணும்? இன்ஜினியர் என்ன சொல்லணும்? இன்ஜினியர்க்கு சொல்லணும்ல, அம்மா ஒரு ப்ரேயர் ரூம் முதல்ல செய்யா, இங்கே ஒரு ப்ரேயர் ரூம் வேணும். அல்லேலூயா. அப்படி அதுக்கு மட்டும் நமக்கு அறிவும் இல்லை, ஞானம் இல்லை. எல்லாத்துக்கும் ரூமு 2 பெட்ரூம், 3 பெட்ரூம் வைங்க, 3 பெட்ரூம். அட பாவிலா, எத்தனை பெட்ரூம் உனக்கு வேணும்? எத்தனை டைனிங் ஹால் உனக்கு? எத்தனை கிச்சன் வேணும்? இது கிச்சன், இது பார்த்தாங்க இவ்வளோ பேர் கிச்சன் வேணுங்க. அட கடவுளே. ஆனால் ஏசாமிக்கு ப்ரேயர் ரூம் மட்டும் அது எங்கேயும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். அது சொரணையாக இருக்காது, அதுக்கு எண்ணமும் இருக்காது, அதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்காது. எப்படி சொல்லுங்க? ஆண்டவர் எப்படி உங்கள் வீட்டை பிறப்பார்? எப்படி வீட்டில் தங்குவார்? ஒரு குடிசையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் ரூம் இருக்கணும். அல்ல சொல்லுங்களாலும். நான் சபையில் ஒரு சில விசுவாசி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இப்போ தான் போகிறதில்ல, முதல்ல மாதம் போயிடுவோம். அல்லேலூயா. நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் அங்கே ஜெபம் பண்ணி முடிச்சு வர, வாங்க பாஸ் இதான் என் ப்ரேயர் ரூம் வந்து பாருங்கள் அப்படின்னு 1-2 குடும்பம் தான் காட்டினாங்க. மாதிரி எந்த குடும்பம் காட்டலை. அல்லேலூயா. 1-2 குடும்பம் தான் இதான் பாஸ் என் ப்ரேயர் ரூம் வந்து பாருங்கள், ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படிமா. இப்போ ஆனால் நம்ம இப்போ இன்னைக்கு எவ்வளோ வருஷம் தாண்டிச்சு. இப்போ நம்ம புது வருஷம் பிறந்த பிறகு உங்கள் வீட்டுக்கு வருவேன். இல்லை சொல்லி வர வேண்டாமா? அன்போடு வரவா தடியோடு வரவான்னுக்குது. வீட்டுக்கு தடி தான் எடுத்து வரணும். அல்ல சொல்லுங்க. எல்லாரும் ப்ரேயரும் இல்லை, அங்கேயே முட்டி போட வச்சு அடிக்க வேண்டியதா கையை நீட்டு. ஏன் ப்ரேயரும் இல்லை? இல்லை யார் சொல்லுங்க. ஆமாம், முதல் ப்ரேயரும் வரணும். ப்ரேயர் ரூம் இருந்தால் தான் உங்களுக்கு வீட்டுக்கு ஜெபத்துக்கு வருவேன். என்ன ஜான் பிரதர் கரெக்டா? அல்ல சொல்லுங்க. எல்லாரும் 1ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் வருவோம் வீட்டுக்கு ஜெபத்துக்கு. வீட்டுக்கு வந்து ஒரே வீடாக ஒரே ரூமாக இருந்தால் கூட ப்ரேயர் கார்னர் வைங்க. ஒரு ஸ்க்ரீன் தொங்க போட்டு இங்கே பார்த்து தனியாக ஒரு ஆள் இங்கே தான் ஜெபம் பண்ணுவேன். அல்ல சொல்லுங்க. எல்லாரும் அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் விட்டுங்க, ப்ரேயர் ரூம் இந்த இடத்துல செய்யப்படும் ஜெபத்துக்கு எனக்கு காது செவிகளும் திறந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெபம் பண்ண போடுங்க. அப்போ ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் வந்து அந்த ப்ரேயர் ரூமை டெடிகேட் போவேன். அல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் டவுனுக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க. லெப்பர்த்தி வீதி பக்கத்து வீதி, அதாவது பெரியபாபா வீதி பக்கத்து வீதி போயிட்டு கூப்பிட்டாங்க. என்னம்மா யாருன்னு தெரியாது. அப்போ நான் நிறைய மீட்டிங் போடுவேன்னா நிறைய ஜனங்க வருவாங்க, மீட்டிங் வருவாங்க. பார்த்து பழகணும். நேரம் வரும், வாங்க வாங்க பாஸ்டர் வாங்க. உள்ளே போனால் ஒரு அருமையான சேரு, சோஃபா எல்லாம் இருக்குது. அப்போது அந்த சோஃபாவில் ஒயிட் கிளாத், அந்த சேரில் ஒயிட் கிளாத்து விரித்து எல்லாம் அழகாக வச்சு உட்காந்து பாஸ்டர் இதுதான் பாஸ்டர். என்ன இதுதான் பாபா வருவார். யார் பாபா? பாபானா யார்? சாய்பாபா. சொல்லுங்கள். சாய்பாபா வருவார், இந்த சேரில் உட்காருவார். நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர். பாபாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாபாவுக்கு வருவார். அட பாதகத்தி, நான் எங்கே போய் பாபாவுக்கு ஜெபம் பண்ணேன்? நீங்கள் பாருங்கள் ஜனங்களை. சாய்பாபா ரூம் வச்சுக்கிறாங்க. முன்னாடியே ஒரு சேர் போட்டு, சேரில் வெள்ளை துணி போட்டு, அதுக்கு டேபிள் போட்டு எல்லாம் முறையாக வச்சுருக்காங்க பாபாவுக்காக. ஐயோ கடவுளை, இப்படி இந்துக்கள் இருக்கிறாங்க, ஆண்டு அறியாத ஜனங்க இருக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் வரும்போது உங்கள் ரூமில் என் ப்ரேயர் ரூம் வாங்க. அங்கே வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஹாலில் வந்து டீ சாப்பிடுவோம், அப்புறம் சோறு சாப்பிடுவோம், எல்லாம் செய்யலாம். ப்ரேயர் ரூம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகணும். அல்லே சொல்லுங்களாரும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வீடு. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் இடம் உண்டு. சாப்பிட இடம் உண்டு, தூங்க இடம் உண்டு, சாப்பிட வேண்டும், ஆடு மாடுகளுக்கு இடம் உண்டு, பிசாசுக்கு இடம் உண்டு.
ஆனால் ஆண்டவருக்கு தான் இடம் இல்லை. வேதத்தில் வாசிங்க 100 27 வாசிங்க. லூக்கா 27, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடினால் சத்திரக்காரனுக்கு பாருங்க, சத்திரக்காரன் யார்? சத்திரக்காரன் யாரு சொல்லு. சத்திரக்காரன் நல்ல சமாரி ஊழியத்தில் சத்திரக்காரன்ட்ட போறார் ஆண்டவர். யாரை? காயப்பட்டனை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாரு? சத்திரக்காரன்ட்ட கொடுக்குறாரு. 2 காசு கொடுக்குறாரு. நான் வர இவனை காமத்து பண்ணேன். அவன் இல்லைண்ணா இடம் இல்லைண்ணா, இடம் இல்லை சார், நீங்கள் கூட்டி வேற எங்கேயாச்சும் அவனை வைங்க சொன்னாங்களா? சொல்லுங்க. கழுதை விட்டு இறங்கி வழிப்போக்க வழியில் கிடந்தவனை தூக்கி கழுத மேலே வச்சு நேராக சத்திரத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. இவனை வச்சு காப்பாற்று, காயம் கட்டு, நான் திரும்ப வரும்போது அதிகமாக செலவு பண்ண நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ சத்திரக்காரர் என்ன சொன்னார்? பேச மாட்டேங்கிறீங்க. சத்திரக்காரர் என்னமா சொன்னார்? இல்லை இடம் இல்லை அப்படின்னு சொன்னானா? இருக்கு. அப்போ வழிப்போக்கனுக்கு இடம் இருக்குது, காயப்படும் இடம் இருக்குது. ஏசாமிக்கு இடம் இல்லையே. இங்கே வாசிங்க 2:7 வாசிங்க. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். சத்திரத்திலே இடமில்லாதபடினால், சத்திரத்தில் இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை. எவ்வளோ வேதனையான காரியம் அது. சத்திரங்கிறது என்ன சொல்லுங்க? அனாதைங்க, ஆதரவற்றவங்க. ஹோட்டல்னா வேற. சத்திரங்கிறது ஆதரவற்றவங்க, அனாதைங்க, வழிபோக்கங்க, பரதேசிகளுக்கு தங்குற இடம் தான் சத்திரம். அங்கேயே ஏசாமிக்கு இடம் இல்லைன்றாங்க. உலகம் எவ்வளோ மோசமான உலகம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அதே மாதிரி தான். அது பார்த்தீங்களா, நியூஸ் பார்த்தீங்களா? அமெரிக்காவில் ஒரு பெரிய அதிகாரி ஒரு ரூமுக்குள்ளே போய் பேய் சிலையை வெட்டிட்டான். அதுக்குள்ளே அந்த பேய் சிலை இருக்குது, பெரிய சிலை. நான் உங்களுக்கு அனுப்புனேன்னா தெரியல, கோபி அனுப்பாமல் பாருங்க. அந்த சிலையை வெட்டிட்டான், கழுத்தை வெட்டி என்ன கீழே போட்டான். உனக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்து ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்களா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க, அந்த அதிகாரி அமெரிக்காவில். சார் நீங்கள் செஞ்சது கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டுறாங்க அவரை. கவர்மெண்ட் கேஸ் எடுக்குது, கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. ஆனால் விசுவாசிக தேவ பிள்ளை எல்லாம் பாராட்டுறாங்க, செஞ்சது சரிதான் சார். அப்போ முக்கியமான ஒரு ஹாலில் ஒரு கவர்மெண்ட் ரூமுக்குள்ளே அந்த பிசாசு சிலையை வச்சுருக்காங்க. இது ஆளுகை செய்யும், இது தலைவர் அப்படின்னு சொல்லி வச்சு தலைவராக வச்சுருக்காங்க அந்த ரூமுக்குள்ளே. அதே வெட்டிட்டார், தலையை வெட்டிட்டார், அந்த பிசாசு தலையை வெட்டிட்டார். இப்போ நம்ம கூட நிறைய பேர் பிசாசை வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். வீட்டு வாசலில் பிசாசு வச்சுருக்காங்க. அதனால தான் நான் கூட வீடு இந்த சின்ன ரூம் கட்டியிருந்தோம் மேலே ஆள். நம்ம வீட்டு ஓனர் கூட பிசாசு சிலை கொண்டு வாசலில் வச்சுட்டாரு. பொங்கல் வருது பாஸ்டர், ஆயுத பூசை வருது பாஸ்டர், சரஸ்வதி பூசை வருது பாஸ்டர், ஆளுக்கு ஒரு சிலையை கொண்டு வந்து வீட்டு வாசல், அந்த வாசல், இந்த வாசலில் வச்சுட்டு எல்லாமே ஒரு இடம் வேணுங்கிறானுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு இடம் இல்லை, தாய்க்கு இல்லை, தகப்பனுக்கு இடம் இல்லை, ஆனால் பிசாசுக்கு இடம் இருக்குது வேணுங்க. எவ்வளோ வேதனையானது. தாயை கொண்டு போய் எங்கே படுக்க, வராண்டாவில் படுக்க வச்சுருக்கானுமா? தாயை, தகப்பனை, தாத்தா, பாட்டியை கொண்டு எங்கே வராண்டாவில் படுக்க வச்சுருக்கிற. ஆனால் பேய்க்கு பிசாசுக்கு கொண்டு போய் எங்கே முக்கிய இடம் வச்சுருக்கிற, இங்கே உட்காரவை, எங்கே உட்காரவை. மிக தப்பான காரியம் செஞ்சுருக்கான். அது மாதிரி உன்னத பாட்டுக்கு 5:2 வாசிங்க. உன்னத பாட்டுக்கு 5:2, உன்னத பாட்டு 5:2 சீக்கிரம் வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். கதவை தட்டுறாரு, இடமுக்கு தான். அல்லேலூயா. அங்கே பார்த்தா இடமே இல்லை, அதுக்குள்ளே அவர் போயிட்டார். வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நேசரின் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க வீட்டு வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. பார்த்தீங்களா, நான் கதவை தட்டிட்டே இருக்கிறேன், எனக்கு இடம் இருக்கா, இடம் இருக்கான்னு ஆண்டு கதவை சத்தம் கேட்கிறாரு. இதே கதவை
அதான் இதயத்தின் கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதை திறந்தா அவர் இதயத்தில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், நீ சத்தத்தை, அதான் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே ஆண்டவர். இதே கதவை தட்டுங்க ஆண்டவரே. இதே கதை தட்டும் போது ஆண்டவருக்கு கதை திறக்கணும். இதய கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சாமி. அப்போ இதய கதவை ஆண்டவர் திறக்கிறார், திறக்க வைக்க சொல்றாரு, அது தட்டுறாரு, அப்புறம் திறக்கணும். அல்லேலூயா. எரேமியா 14:8 வாசிங்க. எரேமியா 14:8, 14:8. எரேமியா 14:8 வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீ தேசத்தில் பரதேசியை போலும் ராத்தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலும் இருப்பானேன். ராத்தங்கிற வழிபோக்கனை போல இருக்கிறாயே, நான் கதை தட்டுறேன் அப்ப ராத்திரியில வழிபோக்கர் வரும்போது கதை தட்டுறது மாதிரி இயேசுவே நீ வர்றே. அல்லேலூயா. அப்படி கதவை திறக்கணும். வேதத்தில் வாசிங்க. யோவான் 1:11 வாசிங்க. செயின்ட் ஜான் சாப்டர் 1:11. 1:11 வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. என்னேசர் உன்னை தேடுகிறார், இடமகண்டோ மகனே உன்னுள்ளத்தில். பெருமாள் அழகாக அந்த பாட்டு பாடினார். என்னேசர் உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ உன் உள்ளத்தில். அல்லேலூயா. மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தார், மரித்த லாசரை மீண்டும் பெற்றார். அப்ப மார்த்தாள் மார்த்தா வீட்டை இடம் கொடுத்தார், மரித்த லாசரை மீண்டும் பெற்றார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். பேதுரு படகுல இடம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். படகு நிறைய மீன் பிடிச்சா. நீங்க வீட்டில் இடம் கொடுக்குறீங்களா? வீட்டில் இடம் கொடுக்குறதில்ல. சகை வீட்டு இடம் கொடுத்தார், சகை வீட்டு வச்சு வந்தது. அல்லேலூயா. வீட்டில் இடம் கொடுக்கு, இடம் கொடு, இடம் கொடு. என்னேசர் உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே உன்னுள்ளத்தில். இடம் வேணும், இடம் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இடம் கொடுக்குறதே கிடையாது. அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். யோவான் 18:18 வாசிங்க. யோவான் 15:18. யோவான் 15:18 வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். 17:16. 17:17. நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தானுக்கு இடம் கொடுக்கும் ஆண்டவர். பரலோகத்துக்கு தேவன். அதனால தான் பிசாசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, உலகம் இடம் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். இப்போ தண்ணீரும் எண்ணெய் கலக்குமா? தண்ணி கலக்கும். தண்ணீரில் எண்ணெய் ஊற்றுனா ஆண்டவர் என்ன மாதிரி. அல்லேலூயா. அவர் ஒரு பாவத்தோட ஒத்து போக மாட்டார். உலக வேஷத்தோட ஒத்து போக மாட்டார். உலகத்தோட ஒத்து ஓட மாட்டார். ஆனால் தனித்திருப்பார். அவருக்கு உலக இடம் கொடுக்க மாட்டேங்குது. நீங்கள் இடம் கொடுக்குறீங்களா? இடம் கொடுக்குறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அதான் கிறிஸ்துமஸ். நமக்கு இடம், ஆண்டவருக்காக இடம் கொடுக்கணும். இடம் தேடி வர்றார் ஆண்டவர். என் மகனே இடம் கொடுப்பியா அப்படின்னு. கர்த்தர் எப்படி இடத்தை ஆண்டுக்கு இடம் கொடுக்கணும்? யாத்திரா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யாத்திரா 3:5. யாத்திரா 3:5 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு எப்படி இடம் கொடுக்கிறது? அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? பரிசுத்த பூமி. கை தட்டுங்க. ஆண்டவர் இடம் பரிசுத்த பூமி. மோசே நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. வனாந்தரத்தில் மோசே நிற்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ காலுக்கு செருப்பை கழட்டி போடுகிறார். காலுக்கு செருப்பை. ஏன் நான் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நீ ஆண்டவருக்கு கொடுக்குற இடம் பரிசுத்தமான இடமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆமாம், ஹோலி பிளேஸ். ஆண்டவருக்கு பரிசுத்தமான இடத்தை கொடு, தூய்மையான இடத்தை கொடு. சாக்கடை இடத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. கெட்டுப்போன இடத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. வீணாப்போன இடத்தை ஆண்டவர் கொடுக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. சர்ச்சுக்குள்ளே வரும்போது கூட சரியாக பரிசுத்தம் இருக்கணும். தேவாலயத்தில் எல்லாம் எங்கும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதான் ஆலயத்தின் பிரமாணங்கிறார். எல்லாம் எங்கும் பரிசுத்தமாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே வரும்போது செருப்பு இருக்கக்கூடாது, பாம்பு இருக்கக்கூடாது, பள்ளி இருக்கக்கூடாது, அந்த கிழிய துணி, கெட்ட துணி, அந்த துணி, இந்த துணி, இதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடாது. தூசி துரும்பு சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கே இருந்தால் தேவன் இங்கே இருக்க மாட்டார். நம்ம ஜனங்களுக்கு புரியாது பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் இலங்கை ராஜதரன்லாம் அவர் சபையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும். விக்கிரம் இருக்கக்கூடாது, போட்டா இருக்கக்கூடாது, படம் இருக்கக்கூடாது. அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அங்கே தோறணும், இங்கே தோறணும், அதெல்லாம் தொங்கக்கூடாது. ஆலயம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கணும்.
பரிசுத்தர் 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 அப்படியே தூதர்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆண்டவர். அல்லேலூயா. அன்புள்ளவர் அன்புள்ளவர் சொல்ல மாட்டாங்க, பெரியவர் பெரியவர் சொல்ல மாட்டாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுவாங்க. உங்கள் ரூமு பரிசுத்தமாக இருக்கா, உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கா? நேற்று இந்த ஹோமுக்கு போயிருந்தேன், எஸ்எல்எத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு போனேன், அடிக்கடி போகிறதில்ல. போனால் எந்தெந்த காரியமும் இருக்குது, தேவையில்லா காரியமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்ரி nook and corner of my house, every nook and corner of my church, the holiness will be there. எல்லா மூளை முடுக்கும் பரிசுத்தமாக இருக்கணும். நான் சபையில் நெடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜெபம் நடத்தி எங்கள் அப்பா அண்ணா அகன்சகுமார் மோசபுரு ஐயா தினகரன் நம்ம சபைக்கு வந்திருக்காங்க, எல்லாம் வந்துருக்கிறார், பயங்கரமாக நடத்திட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் சபையில் ஆவில் நிறைய மாட்டேங்கிறாங்க. நானும் போராடி ஜெபிச்சு பார்க்குறேன், என்னடா இது சபையில் ஆவில் நிறைய மாட்டேங்கிறாங்க, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் சர்ச்சில். அப்போ நட்டு மத்தியானத்தை ஜெபம் பண்ணுவோம் பாரு. மத்தியானம் ஜெபம் பண்ணிட்டு போனால் என்ன, நம்ம சபையில் வாலி பசங்க படுத்துருப்பானுங்க, நைட்டு படுப்பானுங்க. இவர் என்ன செஞ்சானுங்க, ஒரு மூலையில் நல்லா பனியனு ஜட்டி பேண்ட்டு சட்டை எல்லாம் துவைச்சி நல்லா காய போட்டுருக்கானுங்க. இவன் என்ன பண்ணிருக்கானுங்க, இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், வெளியே காய போடணும். நீ குளிச்ச பரவாயில்ல, நீ துவைச்ச பரவாயில்ல, எங்கே காய போடணும்? வெயில் அடிக்கல, வெளியே என்ன செய்யணும்? நீ சர்ச்சுக்குள்ளே போய் உன் பனியனு ஜட்டியெல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தீங்கன்னா எப்படி பரிசு இறங்கி வருவார்? அன்னைக்கே காலி பண்ணிட்டேன், பசங்க யாரும் தங்கக்கூடாது, நீ ஜெபம் சர்ச்சுக்குள்ளே எவனும் தூங்கக்கூடாது, எஞ்சி வெளியே போயிரு. எல்லாம் தூக்கி வெளியே போட்டேன். அவனுக்கு யூஸ் பண்ண எல்லா துணிமணி எடுத்து. அடுத்த வாரம் ஆவியான வல்லமையாக இறங்குறாரு. அல்லே சொல்லுங்களாரும் அல்லேலூயா. தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, உனக்கு தெரியும் ஆலயம்னா எப்படி இருக்கணும்னு, வீடு எப்படி இருக்கணும் உனக்கு தெரியுமா? வீடு எப்படி இருக்கணும்னு தெரியணும். சாக்கடை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்கூடாது. அல்லே சொல்லுங்களாரும். அதுக்குள்ளே ஏசு இருக்க மாட்டார். தேவையில்லை துணி, தேவையில்லை இடம், தேவையில்லை உடஞ்சி போன பொருள், உடஞ்சி போன சேரு. அப்பா நம்ம ஆளுங்க நம்ம சர்ச்சுக்குள்ளே கூட நல்லா நல்லா கவனிங்க. அந்த பிரதமாரு கொஞ்சம் நல்லா ஞானத்தோடு நடந்துக்கணும், சிஸ்டமாரு நல்லா ஞானத்தோடு நடந்துக்கணும். சர்ச்சுக்குள்ளே சுற்றி பார்க்கணும். சும்மா கண்ணை மாதிரி தோத்துறோம் அப்படின்ட்டே போயிட்டு கூடாது. இங்கே என்ன கிடக்குது, இங்கே என்ன கிடக்குது, இங்கே என்ன பேப்பர் கிடக்கு, இங்கே விளக்கமாறு கிடக்குதா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிளேடு கிடக்கு உள்ள. அவன் சிஸ்டர் கூட காட்டின மாதிரி எவ்வளோ பெரிய பிளேடு கிடக்குன்னு, இங்கே குண்டுசி கிடக்குது. அதெல்லாம் என்ன செய்யணும், தூக்கி வெளியே போடணும். தேவனுடைய ஆலயம் எங்கே பரிசுத்தமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆலயத்துக்குள்ள நடக்கும்போது தூசி துப்பட்டையோடு உட்காந்து ஆராதிக்கூடாது. நமக்கு ஆலயம் இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம எங்கேயாச்சும் வனாந்தரத்தில் இருக்கணும் பரவாயில்ல, தூசியை பார்க்க மாட்டார் ஆண்டவர். நமக்கு நல்ல இடத்த கொடுத்துக்கிறாருல்ல. அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆலயம் எங்கும் பரிசுத்தமாக இருக்கணும். அதான் ஆண்டு சொன்ன, மோசே நிற்கிற இடம் பரிசுத்த பூமிங்கிறார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கணும். சரியா? அடுத்து வாசிங்க 14 மார்க் 14 14 எடுக்கமா டக்கு டக்குன்னு. அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமான் நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே? நல்லா கவனிங்க. பரிசுத்தமான இடம் வேணும் ஆண்டவருக்கு. 2வது தகுதியான இடம். சொல்லுங்க தகுதியான இடம். தகுதியான இடம். நீங்கள் அப்பா தங்க வைக்கிறேன்னா அவருக்கு கால் நீட்டணும், ஃபேன் இருக்கணும், அவருக்கு ஜன்னல் திறந்துருக்கணும். அவருக்கு தகுதியான இடத்துல தான் அப்பா தங்க வைக்கணும். தகுதி இல்லாத இடத்துல அப்பா தங்க வைக்க முடியுமா? அல்லேலூயா. அதே மாதிரி கடவுள் வராருன்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? சொல்லுங்கம்மா. தகுதியான குப்பமட்டில் தங்க வைக்கக்கூடாது ஆண்டவரை. நீ நல்ல வீட்டை உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? ஆண்டவர் வீடு எப்படிப்பட்ட வீடாக்கணும்? தகுதியான வீடு. சொல்லுங்க தகுதியான இடம், தகுதியான இடம். அடுத்து மத்தேயு 23:6 வாசிங்க. மத்தேயு 23:6. விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜெபாலயங்களையும் முதன்மையான இடத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி காட். முதன்மையான இடம். சொல்லுங்க முதன்மையான இடம். பரிசுத்தமான இடம் வேணும், தகுதியான இடம் வேணும், முதன்மையான இடம் வேணும். முதல்ல போய் நீ உட்காரக்கூடாது, முதல்ல மற்ற அவங்கள இவங்க உட்காரக்கூடாது. பாலியாங்கிச்சோ சபையில் எப்படி எழுப்புல வந்துச்சு? அவர் முதன்மையான இடத்தை ஆண்டவர் கொடுப்பார். தன் கூட ஒரு சேரை தூக்கிட்டே போவார். எந்த ஊழியத்துக்கு போனால், கூட்டத்துக்கு போனாலும் அவருக்கு சேர் போடுவாங்களா, அவர் பக்கத்தில் பேர் சேர் போடுவார். யார் இது? கடவுளுக்குரிய இடம் இது. அவர் உட்காரணும். கைத்தறி உற்சாகமயப்படுது. அவர் உட்காரணும். அல்லேலூயா. லார்ட் வி சிட் மீ. எனக்கு பக்கத்தில் நீ உட்காருங்க ஆண்டவரே. நமக்கு முதலிடம் இல்லை, ஆண்டவருக்கு முதலிடம். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க.
ஆண்டவருக்கு முதன்மையான இடத்த கொடுக்கணும். நான் எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போவேன், எத்தனை கூட்டத்துக்கு போவேன், எல்லா இடத்துக்கும் போகும்போது ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்க வைப்பேன். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க சார், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. இவங்க என்னென்னா இவங்க முதலிடத்தை பிடிச்சிக்குவாங்க. செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுங்க, ரெண்டாவது எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி தான் இருக்கணும். முதலிடத்தை யார் கொடுக்கணும்? ஆண்டவர். எப்படி கொடுப்பீங்க? இப்போ கேட்குற சுதந்திரம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னா, நானும் 2 பிள்ளைங்க நல்லா இருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைங்க நல்லா இருக்கிறோம். யாக்கோபு என்ன சொல்கிறார்? ஏசாட்டா என்ன சொல்கிறாரு? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என் பிள்ளை தான். ஆனால் கர்த்தரை முன்னால் வைக்கிறாரு. கைத்தறி உற்சாகமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். நீங்கள் முதலிடத்தை பிடிக்காதீங்க. அடுத்து சங்கீதம் வாசிங்க. 113 சங்கீதம் 5ஆம் வசனம். 113. வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? நல்லா வாசிமா. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? சங்கீதம் 113 5. 113 5. நல்லம்மா, அது இல்லைம்மா, இல்லைம்மா. சரி, 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5-9 வாசிங்க. 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலாம் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிய இடம். அதனால கவனிங்க. ஆண்டவர் சொல்ல, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், ஆகவே நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிய இடமா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு பெரிய இடத்த கொடுக்கணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. எப்பயுமே நம்ம ஆண்டவருக்கு பெரிய இடத்த கொடுக்கணும். சின்ன இடம் இல்லை. இதயத்தில் கூட ஆண்டவர் ஒரு மூலையில் உட்கார வைக்கக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் முதல்ல எல்லா இடத்த பிடிச்சிங்க, நாங்கள் ஒரு மூலையில் இருந்துக்கிறோம். அல்லையில சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம ஒரு மூலையில் இருக்கலாம், ஆண்டவர் ஒரு மூலையில் போடக்கூடாது. ஆண்டவருக்கு பெரிய இடத்த கொடுக்குறீங்க, அப்போ ஆண்டவர் பெரிய இடம் ஆஸ்வதிப்பா. அப்புறம் சங்கீதம் 132:14 வாசிங்க. 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவரை பெர்மனண்டா தங்க வைக்கணும். என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். நேரம் ஆச்சு, இப்போ இடத்த காலி பண்ணுங்க ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடாது. அல்ல சொல்லுங்க எல்லாரும். நம்ம என்ன செய்யணும்? ஹோட்டலுக்கு போகிறோம் சார், அடுத்த ஆள் தங்குறாங்க, அவங்க வருவாங்க, நீங்கள் இடத்த காலி பண்ணிட்டு போங்க, வாடகை உங்களுக்கு முடிஞ்ச அவ்வளோதான், 2 நாள் தான் உங்களுக்கு ரூமு, போங்க அப்படி சொல்லக்கூடாது. இது பெர்மனண்ட்டாக இருக்கணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். சொந்தக்காரன் மந்தக்காரன் வருவாங்கன்னா, மாமன் மச்சான் வந்தாங்கன்னா எப்பயும் கூட தங்க மாட்டான். ஆனால் அப்பா அம்மா தான் எப்பயும் தங்குவாங்க. நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சித்தப்பா பெரியப்பாலாம் வந்தால் எனக்கு எவ்வளோ நாள் தங்குவாங்க? 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான். ஆனால் சொந்த அப்பா வந்தாருன்னா நிரந்தரமாக தங்குவார். ஆண்டு சொந்த அப்பாவா மாமச்சானா? சொல்லுங்கம்மா. என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், என்றென்றைக்கு நான் தங்கும் இடம். நீங்கள் அப்படி தான் உங்கள் வீட்டில் வைக்கணும், இடத்த உங்கள் மனசில் வைக்கணும். ஏசாமி என்னென்னைக்கு உங்கள் மனசில் என்னென்றைக்கும் தங்கணும். இடத்த காலி பண்ணுங்க ஆண்டவர் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இடத்த காலி பண்ணிடுறீங்க. ஆண்டவர் போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்கப்பா, இப்படி செய்யக்கூடாதுமா. ஆண்டவரே என்னென்றைக்கும் வீட்டில் தங்குங்க, என்னென்றைக்கும் உள்ளத்தை தங்குங்க. அல்லேலூயா. என்னென்றைக்கும் பெர்மனண்ட் பிளேஸ் ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் இடத்தை தேடுறாருன்னா அந்த இடம் எடுப்பட்ட இடக்கணும், நிரந்தரமான இடமா இருக்கணும். அல்லேலூயா. சரி, ஏசு 33:16 வாசிங்க. ஐசையா 33:16. 33:16. அவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவருடைய உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவான். உயர்ந்த இடம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க எங்க வாசம் பண்றீங்க? ஆண்டவர் எப்படி வாசம் பண்ண வைக்கிறார் உங்களை? அவரை உயர்ந்த இடம், அவரை உட்கார வச்சு அவர் காலடி நீ உட்காரணும். நீ உட்கார்ந்து அவர் காலடி அவரை உட்கார வைக்கக்கூடாது. அல்ல சொல்லுங்க எல்லாரும். அம்மா நல்லா கவனிங்கம்மா. ஆண்டவரை என்னைக்கு உயர்ந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் எப்பயும் வாசம் பண்ணுவார். நீ எல்லாத்தையும் அவரை கீழே உட்கார வச்சுட்டு நீ மேலே உட்காரக்கூடாது. ஆண்டவரை உயர்ந்த இடத்த உட்கார வைக்கணும். உயர்ந்த இடத்துல அப்பா அம்மா வராங்கன்னா அவங்கள உயர்ந்த இடத்துல.
பெங்களூரில் இருந்து ஒரு பாஸ்டர் பிள்ளைகளை பொண்ணு கட்டு வந்தாங்களா. அவள் வந்த கூட பாஸ்டரோட பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் எப்படின்னா, எங்கள் பாஸ்டருக்கு 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளை கூட அவங்க அப்பா உட்காந்தாருன்னா பிள்ளைய உட்காரவே மாட்டாங்க, அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. அப்பா எந்திரிச்சு பக்கத்து ரூம் போனால் தான் இவங்க உட்காரவே செய்வாங்க. மரியாதை இல்லைல்ல, அல்லேலூயா. அப்பா உட்காந்துருக்காருன்னா பக்கத்து சரிசமாக உட்கார மாட்டாங்க. அப்பாவுக்கு முன்னால் உட்காரக்கூடாது. அல்ல சொல்லுங்களா. அப்பா இப்போ எருவ மாடு வந்து என்ன செய்யுதுன்னா, அப்பா உட்காந்து அப்பாவுக்கு முன்னால் கால் மேலே காலை போட்டு உட்காந்து கால் ஆடிட்டு உட்காருங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம உட்காரக்கூடாது. ஆண்டவர் முதல் உட்காருங்க. ஆண்டவரே அவர் காலடியில் நான் உட்காடுறேன். ஏன் ஆண்டவர் முதல் உட்கார வைக்கிறோம்? அவர் காலடியில் உட்காரணும் நம்ம. அல்ல சொல்லுங்க. அந்த மரியாதை தெரியணும். ஆண்டவருக்கு உயர்ந்த இடத்த நான் கொடுக்கணும். உயர்ந்த இடத்த கொடுக்குறேன், பெரிய இடத்த கொடுக்குறேன், பரிசுத்தமான இடத்த கொடுக்குறேன், நல்ல இடத்த கொடுக்குறேன். அல்ல சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. முதன்மையான இடத்த கொடுக்குறேன், தகுதியான இடத்த கொடுக்குறேன். நீங்கள் இடம் கொடுக்குறது சும்மா யாரும் பிச்சைக்காரனுக்கு இடம் கொடுக்குறது ஏதோ ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு போங்க சார் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அவர் வந்துட்டான்னா அவருக்கு தான் முதலிடம், அவருக்கு தான் முதலிடம், அவர் தான் மேன்மையான இடம், அவர் தான் உயர்ந்த இடம், அவர் தான் பெரிய இடம். நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம். என் வாழ்க்கையில் அதெல்லாம் நினைக்கும் போது பெரிய சந்தோஷப்படுவேன். எதுக்கு பாச இப்படியே பெரிய இடம் ஆண்டு இருக்கா? பிறகு யாருக்கு? அப்புறம் குடிகாரனுக்கு எவ்வளோ பெரிய இடம்? இன்னொரு முக்கியமான காரியத்துக்கு நம்ம ஜெபிக்காம விட்டோம். நீங்கள் பேப்பரில் முதல்ல போடுறது என்ன தெரியுமா? பாண்டிச்சேரி முதலிடத்தை பிடித்திருக்கிறது, இந்தியாவிலேயே முதலிடம். எது தெரியுமா? பீர் குடிக்கிறதுல, பீர் வருமானம், பீர் விற்று குடிக்கிறதுல இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்தை காட்டிலும் பாண்டிச்சேரி முதலிடத்தில் இருக்குதான். கேடுகட்ட பாண்டிச்சேரி, சபிக்கப்பட்ட பாண்டிச்சேரி. யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமான இடத்துக்கு நம்மள அப்படி நினைக்கும் போது என்ன சொல்லுவீங்க? நம்ம எதில் வரணும்? பரிசுத்த பூமியாக மாறணுமா? பாண்டிச்சேரி பாவத்தில் ஒன்றா நம்பர் நிற்கிது, குடிக்கிறதுல ஒன்றா நம்பர் நிற்கிது, பேப்பரில் போட்டு தாறுமாறாத்து போடுறான். பாண்டிச்சேரி தள்ளாடி நடக்குது. பாண்டிச்சேரியே தள்ளாடுதுயா. வருமானத்தில் வருடத்தில் வருமானத்தில் பாண்டிச்சேரி முதலிடம் வாங்குது பீரில் தான், பிராந்தியில் தான். மற்ற எல்லா ஸ்டேட்டும் நல்ல ஸ்டேட். இந்த ஸ்டேட் நம்ம வந்ததே நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். என்ன பாவம் செஞ்சோமோ இந்த பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கிறோம், பாண்டிச்சேரியில் வந்திருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பாண்டிச்சேரி அப்படிப்பட்ட பாவத்தில் 1ஆம் நம்பரில் நிற்கிது. இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கணும். அல்லேலூயா. அதனால் உங்கள் குடும்ப ஜெபத்தில் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை பரிசுத்தத்தில் முதல்ல வரணும். அல்லேலூயா சொல்லுங்களாரும். பரிசுத்தத்தில் அதில் தான் முன்னாடி வரணும். வீர் பிராந்தியில் முன்னாடி வந்துக்குது. ஆண்டு சொல்லணும், ஆண்டவரே அதில் தான் இந்த பாண்டிச்சேரி தான் இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னா அவனுக்கு நடுங்கணும். ஓ இங்கே பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்காங்கடா, தூய்மையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீதிமான்கள் பாண்டிச்சேரி நிறைய இருக்கிறாங்க. அல்ல சொல்லுங்க எல்லாரும். என்னை பாருங்க, நல்லா பாருங்க. தூத்துக்குடியில் எல்லா பணங்களும் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மழை நின்றுச்சா? மழை ஓய்ந்த பின் ஜனங்கள் கூட்டமாக படையெடுக்கிறார்கள் மதுபான கடைக்கு. மழை நின்ன உடனே கூட்டமாக ஆலயத்துக்கு போகணும். வாயை தரங்க, அலையில சொல்லுங்க எல்லாரும். கூட்டமாக ஆலயத்துக்கு போகணும்யா. மழை நின்றுச்சு ஆண்டவரே, கத்தாவே கிருபையா மழை நிப்பாட்டினீங்களே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு கோயில் குளத்துக்கு ஓடணும். ஏன்னா கூட்டமாக பிராந்தி கடைக்கு போகிறேன். பேப்பரில் போட்டிருக்கான், மழை நின்ன உடனே ஜனங்கள் மதுபான கடை நோக்கி படையெடுத்ததை பாருங்கள். அப்படியே அப்பா ஜனங்க போறானுங்க பாருங்க மதுபான கடைக்கு. ஐயோ கடவுளே 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 கடவுளே, என்னத்தை சொல்ல நீங்க? இப்படி ஜனங்க கெட்டு குட்டிச்சவராக இருக்காங்க. இன்னும் ஜனங்களோட கண்ணு திறக்கலை, இன்னும் புத்தி தெளியலை. எப்படி இளையகுமாரனுக்கு மயக்கம் தெளிஞ்சு அவன் ஆண்டவரை தேடி வந்தான், அப்பாவை தேடி வந்தான், அதுபோல் இந்த ஜனங்க மயக்கம் தெளிஞ்சு ஆண்டவரை தேடி போகணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். வைத்தியக்காரனு போறானுங்க பாருங்கல்ல மதுபான கடையை நோக்கி. எவ்வளோ கேவலம்! இப்போ ஏன் அழியாது? அல்லேலூயா.
அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாங்க, எவ்வளோ பக்தியாக இருந்தாங்க, எவ்வளோ நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. டே அங்கெல்லாம் போகக்கூடாதா, எவனா போனா கூட ராத்திரி நேரத்தில் தெரியாமல் சாரை கடைக்கு போவானுங்க. உண்மையாக இன்னும் சொல்லுங்கள், எவனா தெரியாமல் வேணா தள்ள முக்காடு போட்டு வேணா போய் சாராயம் குடிச்சு ஓடுவானுங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் கேடு கட்ட பயலுக பட்ட பகலில் கூட்டமாக ஒரு பாட்டில் 2 பாட்டை கையில் எடுத்துகிட்டு போகிறானு. இவனும் குடிக்கிறது, வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்கு சேர்ந்து வாங்கிட்டு வர்றது. எப்படி ஆண்டு அழிக்காம விடுவார்? இன்னைக்கெல்லாம் ஒரு மழை வந்தால் எவ்வளோ செத்த நம்ம. இன்னைக்கு கொரோனா வந்துச்சுன்னா என்ன ஆக போகிறது தெரியல. அல்லேலூயா. ஆண்டுக்கு முதல் இடத்த கொடுக்கணும், பரிசுத்த இடத்த கொடுக்கணும், உயர்ந்த இடத்த கொடுக்கணும், பெரிய இடத்த கொடுக்கணும். எல்லா இடமும் சபையாக மாறணும். சாராய கடை வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் இருக்கணும். கைத்தட்டு வச்சாமா சாராய கடைக்கு ஓடி ஓடி வரணும். நல்லா கவனிங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் நாங்கள் டிஎன்டி ஸ்கூலுக்கு இடம் வாங்கியாச்சு. டிஎன்டி ஸ்கூல் கட்டிட்டு இருக்கிறோம். சாராய கடை வைக்க இடம் இல்லை. வந்து ஒரு இடத்துல மூலையில் சாராய கடை போட்டான். அங்கே பாஸ்கர் எம்எல்ஏ அங்கே ஸ்கூல் திறந்து பிள்ளைகளாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே என்னன்னா சாராய கடை திறந்து ஜனங்க வர்றாங்க. அப்போ அங்கே 2-3 பேர் பாஸ்டர் சாராய கடை திறக்கிறானுங்க. விடாதீங்க விடாதீங்க. போனோம், விடவே முடியாது. அவன் விடவே முடியாது. நாங்கள்லாம் இறக்கிட்டோம் சார். முடியாது, பிள்ளைகள்லாம் படிக்க போகிறாங்க. எங்கேயும் அவனை இங்கே சாராய கடை திறக்கிறேன், இடமே கிடையாது. நாங்கள் எங்கே திறக்கிறேன் எனக்கு தெரியாது. இப்படி தகராறு பண்ணி நேரம் ரோட்டுக்கு வந்து ரோட்டில் மறியல் போனாச்சு. எங்கள் அப்போ பாஸ்கர் எம்எல்ஏ வந்துட்டார். நாங்கள் ரோட்டில் உட்கார, எங்களோட சேர்ந்து அவரு உட்கார, சாராய கடை எப்போயும் தூக்கிட்டு போடா எங்கேயாச்சும். கைத்தறி உச்சாமா சாராய கடை வைக்கக்கூடாது இந்த ஏரியாவில். அல்லேலூயா. இங்கே வந்துச்சு. இங்கே என்ன சாராய கடை இருந்துச்சு? இது ராசாத்தி கோயின் பெரிய கடை போட்டிருந்தார். அதுக்கு லேண்ட்மார்க்கே ராசாத்தி கோயின் தான். உங்கள் சர்ச்சை எங்கே சார் இருக்குது? ராசாத்தி கோயிலுக்கு பின்னால் லேண்ட்மார்க்கு அடையாளமே. இவர் அடையாளம் காட்டிக்கிறார் ராசாத்தி கோயின். ராசாத்தி கோயின் ஓனர் வேறு வர்றாரு. பாஸ் எங்கள் பேரில் ஒரு அருமையான ஆர்ச்சி கட்டியிருந்தேன் சார். பெரிய ஆர்ச்சி கட்டி ராசாத்தி ஒயின் நன்கொடை, ராசாத்தி ஒயின்ஸ்னால கிடைச்ச பணத்தில் ஆலயத்துக்கு ஒரு ஆர்ச்சி கட்டிட்டேன் நான், அலங்கார வாசல். இப்போ கத்தாவே போயிட்டு வாங்க சார். நேரம் பரலத்துக்கு போயிட்டார் அவர். இப்போ இல்லை, ஆள் இல்லை. அல்லேலூயா. கடையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு தேவனுக்கு இடம் கொடுக்குறோமோ அன்னைக்கு பாவம் இடத்த காலி பண்ணிட்டு போயிடும். அல்லே சொல்லுங்களாரோ. அது ராசாத்தி வைன்ஸோ ராஜா வைன்ஸோ எல்லா வைன்ஸும் போய் சேர்ந்துடும். நீங்கள் நல்லா கவனி. உன் வீடு குடும்பம் எங்கே இருக்கோ அங்கே பிசாசு கடை இருக்காமல் போயிடணும். சினிமா தியேட்டருக்கு இடமெல்லாம் போயிடணும். அல்லேலூயா. எல்லாம் எழுமுங்க, எல்லாம் எழுமுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.